தலைவனுக்கு மூக்கு வேர்க்க ஆரம்பிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்படியே நத்தையை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் லசனுக்கு போக சுடுதண்ணியை நல்லா வச்சுட்டு அதில் நத்தையை தூக்கி போட்டுருங்க. அது கூட உப்பையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் விட்டியனா போதும். அதுவே கக்கி உங்களுக்கு ஓடு ஓப்பன் ஆயிடும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நத்தையும் கொஞ்சம் அரை வேக்காடு ஆகிருக்கும். நல்லா வதறி விட்டு மூக்கு எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி எடுத்தோம்னாலே ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். சட்டியை பற்ற வச்சு பிடிச்சிச்சு. இப்போ சட்டியை காய வைக்க வேண்டியது. சட்டி வச்சு காய்ஞ்சோன்னா தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டுருங்க. எண்ணெயை விட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே இந்த சோம்பு பட்டை இதெல்லாம் போடுறா இருந்தால் போட்டுக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்லா அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே வெங்காயத்தை நல்லா போட்டு பொன்னிறம் வர வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டே அதில் ஒட்டும். அங்கே ஏதாவது கூட்டாஞ்சோறு காட்டுக்குள்ள ஏதாவது திறக்க போகணும்னா இந்த இடத்த தூக்கிட்டு போய் பயன்படுத்துவோம். ஒரு பக்கெட்டில் ஒரு அடுப்பு செஞ்சு இருக்குது. எல்லாத்தையும் கொட்டிட வேண்டியது உள்ள கொட்டிக்கிட்டு ஓகே நல்லா ஒரு திறந்த மாதிரி போட்டோம்னா இது செம்மையாக ஒரு வாசனையாக இருக்கும். ஒரு லுக்காகவும் இருக்கும். கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே கிரேவி மாதிரி இருக்குது. எடுத்து அப்படியே தட்டில் அப்படியே போட்டு அதோடு சேர்த்து இப்படி பிணைஞ்சு நல்லா சுட அப்படியே இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். தக்காளி வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் கலந்து அடிக்க வேண்டியது அன்றைக்கி எச்சி ஊறுது இப்போவே எனக்கு. தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம்.